காலையில் அரக்கல மீன் அனுப்புவேன், எப்படி இருக்கு? அதை சும்மா முடுமுடுன்னு பொரிச்சு எடுத்துட்டு வரேன். ஆமா, அரக்குலா மீன் நல்லதுதான். ஊர்ல உள்ள ஐரம் மீனுங்க உங்களையும் மிஞ்சிடும் போல இருக்கே. என்ன சொல்ற நீ? உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலையே. எனக்கு தெரியாம வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயும் ஒன்னும் நடக்காது. அதான் உங்ககிட்ட வேலை செய்யறானி அந்த ஜோன். ஆமா, அப்ராணி பைய எதை சொன்னாலும் செய்வான். ஆமா, பெரிய அப்ராணி தான். அவன் பீட்டர் மகர் ரசிகாவோட சுத்திக்கிட்டு இருக்கான். சுத்துறது மட்டும் இல்ல, உங்க சங்கதியெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை நான் பார்த்தேன், கேட்டேன். என்னது? என்ன பத்திய சொல்றானா? களவாணி பைய போலீஸ்கார வீட்டுல தங்கின கதையால இருக்கு. இருக்கட்டும், பாயப்புள்ளை நாளை கவனிச்சுக்கிறேன். என்னங்க, அந்த அரக்குலா மீனை கொண்டு வரட்டுமா? அரக்குலா மீன் சாப்பிட்டது போதும், போய் கைய கால கழிட்டு வா. இந்த திருத்த மீனை கடிச்சு கொடர்ந்து போல. ரொம்ப மோசம். டக்ளஸ், நேத்து அந்த சில்வஸ்டத்தை காசு வாங்க சொன்னேன், வாங்கினியா? அதான் அண்ணே, நேற்று ஜான்சி அக்கா கோயில கொடுத்தேன். ஓஹோ, கொடுத்தா இல்ல? மாப்பிள்ளை எங்க பயணம் வச்சுட்டீங்க? புது சேட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பூசைக்கு போயிட்டு வரலாம்ங்க. சாமிய பார்க்கவா இல்ல உன் ஆசாமிய பார்க்கவா? ஏண்டா படுவா, இப்பவே உனக்கெல்லாம் பொண்டாட்டி கேக்குது இல்ல? என்னடா முழிக்கிற? நீ பண்ற தில்லுமுள்ளெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அந்த பிலோமினா மகளோட இவன் சுத்திக்கிட்டு இருக்கான் ஊரெல்லாம். அப்படியா? அப்படிதான் நம்ம பேசுற செய்யற விஷயமெல்லாம் இவன் இந்த ஊருக்கே சொல்லியிருப்பான். இந்த ஊருக்கு மட்டும் என்ன, புத்தளை போய் என் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லிடுவான். அப்படிலாம் நான் யார்கிட்டையும் சொல்லீங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் உடம்புல ஒரு செதுல கூட புடுங்க முடியாது. இனிமேல இங்க உனக்கு வேலை கிடையாது. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஒழுங்கா வெளியே போயிரு. அப்படி சொல்லாங்கண்ணே, சொல்லாங்கண்ணே. போடா. போடா. என்ன ஊருக்கு போறாப்ல? இல்லண்ணே, அண்ணாச்சி நீ வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாருண்ணே. வேலை விட்டு நிப்பாட்டா? திடீர்னு என்னாச்சு? ஆமாண்ணே, ஒன்றும் இல்ல, நின்றுக்கன்னு சொல்லிட்டாருண்ணே. என்ன செய்ய போறது யோசனை இப்ப உனக்கு? ஃபாதர் கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கு பிறகு தானே ஏதாவது பார்த்து செய்யணும். ஒன்னும் யோசிக்காத. சரியா, கல்யாண தேதி குறிச்சாச்சு. என் கூட தொழில் பண்ணி இங்கேயே தங்கிக்கலாம். எப்படி யோசனை? சரிங்கண்ணே. சரிங்கண்ணே, வா வீட்டுக்கு போலாம். எனக்கு வீட்டுல காம்பராலாம் இருக்கானே. வா வா, உனக்கு காம்பரா காமிக்கிறேன், வா. என்னடா வெயிலா இருக்கு சப்பா. இல்ல என்ன அவசரமா தெரியல, ஜான்சி அக்கா வந்துட்டு. நீ போ. என்ன ஜான்சி இங்க வந்துட்ட? ஸ்லாபத்துல இருந்து கம்பி வந்திருக்காங்க. சரி, அம்மாவுக்கு சுகம் இல்லையா, உடனே என்ன வர சொல்லிருக்காங்க. போயிட்டு வா.
2000 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவேன். சரி. ஏதாச்சும் வருத்தமாக இருந்தால் அடுத்த தகவல் அனுப்பிவிடணும். சரி, என்ன போய் சார் போயிட்டு வாங்க.